அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, மார்ச் 13க்குள் இது உங்களுக்கு நடந்தே தீரும். அப்படி என்ன நடக்கும், உங்களுக்கான நற்பலன்கள் என்ன, நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும், நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கான நற்பலன்கள். சனி பகவான் 3ல் இருக்கிறார். சூரியனும் உப அயனஸ்தானமான 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். தம் குடும்ப ராசியை குரு பார்க்கின்றார். இவையெல்லாம் சாதகமான அமைப்புகள். செலவுக்கு ஏற்ற வரவு உண்டு. சனி யோக பலன்களையும் அளிக்கக்கூடிய நிலையில் உள்ளதால் தொழிலில் உத்தியோகத்திலும் படிப்படியாக உயரும் நிலையை பெறுவீர்கள். 10ல் கேது இருப்பதால் தொழில் அபிவிருத்தி உண்டு. பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி நன்றாக இருக்கும். தகவல் தொழில்நுட்ப துறையில் பணிபுரிபவர்களுக்கு உத்தியோக உயர்வு, வருமானம் உயர்வு உண்டு. நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, 7ஆம் வீட்டில் செவ்வாய் வக்ரகதியில் இருப்பதால் வார்த்தைகளில் கவனம் தேவை. எடுத்தறிந்து பேசி மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். தாயாரின் உடல்நிலையில் கவனம் செலுத்தவும். வீண் வாக்குவாதங்கள் மன நிம்மதியை கெடுக்கும். ராசிநாதன் குரு 6ல் இருப்பதால் யாரிடமும் பகைமை கொள்ள வேண்டாம். தேவையற்ற பிரச்சனைகளை இழுத்து போட்டு கொள்ள வேண்டாம். நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, விளக்கு வைத்து சுந்தர காண்டத்தில் ஒரு அத்தியாயம் தினமும் படிச்சீங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து உங்களால வெளிவர முடியும்.